ரெடி. ஊட்டி விடட்டுமா? ம். நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. இந்தா. சாப்பிட. ஏங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? அம்மா என்னைக்கும் மாற போறது இல்லைங்க. கடைசி வரைக்கும் எப்பவுமே இப்படிதான் உங்களை திட்டி இன்சல்ட் பண்ண போறாங்க. எதுக்கு நாம இங்க இருக்கணுங்க? பேசாம நம்ம 2 பேரும் தனி கொடுத்துன்னு போயிடலாமா? புனிதா, அத்தை என்ன ஒவ்வொரு பாட்டி அசிங்கப்படுத்தும் போதும் எனக்கும் மனசு வருத்தமா தான் இருக்கும். எனக்கே தோணும், ஏன்டா இப்படி அசிங்கப்பட்டு வாழ்றோன்னு. நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், அதை வச்சு சிக்கனமா வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும். இங்க இருக்க வேணாம் தான் தோணும். ஆனா நாம அப்படி பண்ணா அக்கா பட்ட கஷ்டம்லாம் என்ன ஆகும்? நாம இங்க நல்லா வாழணும் தானே அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அக்காவும் மாமாவும் கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. புனிதா, இங்க இருக்கிறவங்கள விட அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வேணா அக்காவும் மாமாவும் பழையபடி திரும்ப வீட்டுக்கு வரணும். அத்தைக்கு அவங்க மேல இருக்கிற கோவம் போகணும். அப்படி எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா தனியா போகலாம். அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க இப்ப படுற கஷ்டம் தான் என்னால தாங்கிக்க முடியல. தாங்கித்தான் ஆகணும். நமக்காக அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்படலையா? அதை விடவா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். என் அக்கா எனக்காக அதை பண்ணும்போது நான் உங்களுக்காக இதை கூட பண்ணலன்னா நல்லாவா இருக்கும்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ என் கூட இருந்தா நான் எதையும் ஃபேஸ் பண்ணுவேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். ரெண்டு பேரும் காதல் மழை பொழியறீங்களா? இதுல அந்த ராசாத்திய வேற வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? அவ்வளோ சப்போர்ட்டோட இருந்த அந்த ராசாத்திய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இந்த மாதிரி பேசுற உங்களை வெளியே அனுப்ப எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் உங்களையும் வீட்டை விட்டு அனுப்பி கஷ்டப்பட வைக்கிறானா இல்லையான்னு. டிரைவர் தம்பி, இந்த வீடு தானே? ஆமா, தெரியும். ராசாத்தி அக்கா வீடு. வாமா. வரேங்க. ஐயா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஐயா, உங்களுக்கு யார் வேணும்? ராசாத்தி வீடு இதுதானுங்களா? ஆமா, இதுதாங்க. வாமா. கணக்கெல்லாம் பாசுறல? சரி. அம்மா, ஒரு நிமிஷம். இவங்க ராசாத்தி நீ கேட்டு வந்திருக்காங்க. ராசாத்தியவா? ஆமாங்க, அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்க வீட்டை விசாரிச்சதுல இந்த வீடுன்னு தான் சொன்னாங்க. ஆமாமா, ராசாத்தி வீடு இதுதான். அவ எங்க மருமக தான். ஆனா இப்ப இங்க இல்ல, பக்கத்துல தனியா தான் இருக்காங்க. அப்படியா? ஆமா, என்ன விஷயமா ராசாத்தி தேடி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராசாத்திக்கு நன்றி சொல்லிட்டு அவளுக்கு மரியாதை செஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கோம்.
மாதிரி சொல்ற அளவுக்கு அவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க பேரன் உசிரியை காப்பாத்துனாங்கம்மா. நாங்க பக்கத்து ஊர் தான். இன்னைக்கு என் பேரனுக்கு இதயத்துல ஆபரேஷன் இருக்கு. அந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்னு இங்க அர்ச்சனை பண்ண வந்தோம். இங்க வந்தப்போ ஒரு சித்தரு பண குறையா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ண சொன்னாரு. நீங்களும் இருக்கிறத வச்சு இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதா கேள்விப்பட்டோம். இதுல என்னங்கய்யா இருக்கு? உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுங்க. கண்டிப்பா இந்த உதவி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களுக்கு எங்க பேரன் நல்லபடியா வந்தாலே போதும். கவலைப்படாதீங்க. இவ்ளோ நல்ல மனசோட உதவி செய்யறவங்களுக்கு கடவுள் ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. உங்க பேரன் நல்லபடியா திரும்பி வருவாரு. நானும் என் பங்குக்கு வேண்டிக்கிறேன். அந்த சாமியார் சொன்னப்ப கூட எங்களுக்கு பெருசா நம்பிக்கை வரல. ஆனா உங்க மருமக ராசாத்திக்கு டொனேஷன் கொடுத்தப்ப மனசார வேண்டிக்கிட்டு உங்க பேரனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி கண்டிப்பா பொழைச்சிடுவாங்கன்னு ஒரு வாக்கு சொன்னாங்க. அவ மனசும் அவளோட வேண்டுதலும் தான் எங்க பேரனை திரும்ப கொண்டு வந்து கொடுத்திருக்கு. வரதெல்லாம் லூஸாவே இருக்குதுங்க. கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்ண டாக்டருக்கு செய்ய வேண்டியதை இந்த குண்டம்மா ராசாத்திக்கு செய்ய வந்திருக்குதுங்க பாரு. சீ. ராசாத்திய பார்த்து முறைப்படி மரியாதை செஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. பக்கத்துல தான் ராசாத்தி வீடு. ஒரு 10 நிமிஷம் தான். கார்ல தானே வந்திருக்கீங்க. கபிலா, மாமா. அவங்களுக்கு ராசாத்தி வீட்டுக்கு வழி காட்டுப்பா. சரி மாமா, வாங்கய்யா. என்னாச்சு? தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு அதிக நேரம் இல்ல. பேரனை ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்க கூட்டிக்கிட்டு 1 மணி நேரத்துல ஃபிளைட்டை பிடிக்கணும் சார். இவ்வளவு தூரம் வந்து நாங்க ராசாத்தியை பார்க்காம போறோம்னு எங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. கண்மணி, இப்ப பாரு எப்படி அசத்துறன்னு. சமந்தி, சமந்தி, கொஞ்சம் நில்லுங்க. இந்த லூஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. கொஞ்சம் வாங்களே. எதுக்கு? நீங்க வாங்க சம்பந்தி. வாங்க. எதுக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் வாங்க சம்பந்தி. சரி வாங்க. போங்க. நீங்க வாங்க சொல்றேன். இவங்க தான் மரகதம்மா. இந்த வீட்டுக்கு எல்லாமே இவங்க தான். இவங்களோட மருமக தான் ராசாத்தி. நீங்க ராசாத்திக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் இவங்களுக்கு செய்யலாம். அப்படியா? கொடுத்தல். சம்மந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ மங்கையோட மருமக. மங்க, மங்க, மங்க ஒண்ணுதான். இங்க வா ஒரு நிமிஷம். இந்த வீட்டுக்கு மூத்தவங்க நீங்க. அவ உங்களுக்கும் மருமக தானே? அப்படி சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, உங்க ஆயுஸ்க்கு இன்னைக்கு தான் உருப்படியான காரியமே பண்ணிருக்கீங்க. ஆமா, இவதான் எங்க குடும்பத்துக்கு எல்லாம். இவளுக்கு பண்ணா ராசாத்திக்கு பண்ண மாதிரி தான். அந்த மரியாதை இவளுக்கே பண்ணிடுங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. மா சும்மா இருமா. அத்தைதான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல. அவ சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கு. பேசாம இரு. மா, அண்ணியால ஒரு மரியாதை கிடைக்குது, அதையே இப்ப வேணான்னு சொல்ற? மரகதம், ராசாத்தி வீட்டுல எப்பவும் உனக்கு மரியாதை இருக்கு. அவ மரியாதை கொடுக்க தவறுனதே இல்ல. இப்ப அவ வீட்டுல இல்லைனாலும் அவ உனக்கு மரியாதை செய்யறா. அதை நீ நினைச்சு பாரு. இந்த மாலை மரியாதை எல்லாம் யாருக்கு வரணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். அதுவா உங்களை தேடி வந்திருக்கு. ஏன் வேண்டாங்கறீங்க? அவங்க அப்படிதான் சங்கோச்சப்படுவாங்க. நீங்க செய்யுங்க. இல்ல வேண்டாங்க. ஐயோ சம்பந்தி, நீங்க சும்மா இருங்க.
சம்பந்தி இதை வாங்கிக்கோங்க. இந்தாங்க. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. உங்க மருமகளோட தங்கமான மனசுக்காக இந்த குடும்பம் சீரும் செழிப்புமா இருக்கும். அவளால உங்களுக்கு மேலும் மேலும் மரியாதையும் கௌரவம் கிடைக்குமா? உங்க நல்ல மனசுக்கு தான் தங்கமான மருமகளா அமைஞ்சிருக்கா. நீங்க நல்லா இருக்கணும். நல்லா சொன்னீங்கம்மா. ரொம்ப உங்களுக்கெல்லாம் நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நாங்க நாங்க வரோம். வரோம். வரேங்க. மரகதம், ஒன்னு புரிஞ்சுக்க. ஊரெல்லாம் தூக்கி வச்சு பாராட்டுற ராசாத்திய நீ தான் ஏத்துக்க மாட்டேங்கிற. நீயே அவளை ஒதுக்கி வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற. ஆனா அவ உன்னை உசரத்துல தூக்கி வச்சு கௌரவப்படுத்தணும்னு பாக்குறான். அதுதான் உனக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசம்மா. எல்லாரும் பேசி பேசியே இவ மனசை மாத்திருவாங்க போல இருக்கே. அண்ணி மனசு யாருக்குமே வராதுமா. போக போக நீயே புரிஞ்சுக்கிட்டு அண்ணியை ஏத்துப்ப. அக்கா, நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ராசாத்திய ஏத்துக்க தான் போறீங்க. அவதான் என் மருமகன்னு சொல்லதான் போறீங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்க தான் போகுது. அம்மாக்கு ராசாத்தி அண்ணி மேல கோவம் தான், ஆனா வெறுப்பு கிடையாது. அம்மா கண்டிப்பா ராசாத்தி அண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறாங்க பாருங்க. என்ன வண்டி ராங் ரூட்ல போற மாதிரி இருக்கு. ஏதோ தப்பா பண்ணிட்டோமோ? கன்ஃபார்மா தப்பா தான் ஏதோ பண்ணிருக்கோம். மரகதம், உனக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கோம். நாங்கெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லம்மா. எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, நீங்களும் எங்களோட சாப்பிடணும்னு. அத்தை சாப்பிடலாம், அப்பதான் நமக்கு இன்னும் நல்ல பேரு கிடைக்கும். சரி, நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன். கண்மணி, என்ன இப்படி உப்பா பண்ணிருக்கான்? நீ பாத்துக்கிட்ட லட்சணம் அது. அத்தை, எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. உன்னோட பேச்ச கேட்டேன் பாரு. வந்து கவனிச்சுக்கிறேன். அத்தை இருங்க அத்தை. அத்தை அத்தை என்ன கண்மணி? அத்தை உண்மையை சொல்லுங்க அத்தை. ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள ராசாத்தி நல்லவன் தானே தோணுச்சு. அது உங்க தப்பு இல்ல அத்தை. உங்களை அப்படி நம்ப வைக்க இது எல்லாரும் போட்ட மாஸ்டர் பிளான். எல்லாம் செட்டப் அத்தை. எல்லாரும் சேர்ந்து ராசாத்தியை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர போட்ட நாடகம் இது. அப்படியா கண்மணி? ஆமா அத்தை. அவளை பத்தி உயர்வா பேசி அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு. ஆனா இத உங்க அம்மா தானே செய்ய சொன்னாங்க. ஆமா அத்தை, எங்க அம்மாவும் விவரம் இல்லாம அவங்க பிளான்ல வாண்டடா போய் சிக்கிருச்சு. யதார்த்தமா சொல்ல போக அவங்க எல்லாருமே அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு உங்களை பேசியே மயக்க பாக்குறாங்க. அத்தை, நீங்க பார்க்காத மாலையா மரியாதையா
அவ யார் அத்தை? அவளுக்கு வர வேண்டிய மரியாதையை உங்களுக்கு பிச்சை போடுறது. அதானே. அண்ணன் காவடி அவ. நீங்க இந்த வீட்டுக்கே மகாராணி. உங்களுக்கு அவ பிச்சை போடுறாளா? கழட்டி எறிங்க அத்தை. அத குடுங்க அத. சிங்கம் சிங்கமா தான் இருக்கணும் அத்தை. சிறு நரிக்கிட்ட எல்லாம் உதவி வாங்கினா மரியாதையே இருக்காது. ஆமா கண்மணி, நல்ல வேளை நீ எனக்கு புரிய வச்சுட்ட. இல்லைன்னா நானே ஏமாந்து போயிருப்பேன். பிச்சைக்காரி அவ. அவ எனக்கு பிச்சை போடுறாளா? நான் வேண்டான்னு சொன்னேன் கண்மணி. ஆனா உங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு போனாங்க. அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. எங்க அம்மாக்கு எப்படி புத்தி சொல்லணுமோ அப்படி புத்தி சொல்லிட்டு நான் வரேன். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு கண்மணி. கண்மணி கண்ணுல இப்ப படக்கூடாது. கொன்னு கூறு போட்டுருவா. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சரிங்க அத்தை. ஐயோ 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 வேணாண்டி 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 வேணாண்டி. கண்மணி, நான் உன் அம்மாடி, பாவல்யாடி. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கண்மணி, உன்னை எனக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி தானே கூட இருக்க சொல்லியிருக்கேன். ஆனா நீ என்னைக்காவது உதவியா இருந்திருக்கியா? உன்னால எப்ப பார்த்தாலும் தொல்லைதான். நான் பல தடவை உன்கிட்ட சொல்லியாச்சு. ஆனா திரும்ப திரும்ப நீ அதே தப்ப பண்றல்ல. கண்மணி, நான் உன் அம்மாடி. பெத்த தாய் அடிச்ச பாவம் உனக்கு வேணாண்டி. எனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்ல. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில நீ திருந்தி ஒழுங்கா இருக்கணும். கண்டிப்பா இருப்பேன் கண்மணி. அடிச்சிடாத கண்மணி. அப்புறம் எதுக்கு இந்த தப்பு பண்ண? உன்னை யாரு ராசாத்திக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை மரகதாத்தைக்கு பண்ண சொன்னது? ஐயோ ஐயோ கண்மணி, கண்மணி வலிக்குதுடி. வலிக்கட்டும், நல்லா வலிக்குதுடி. வலிக்கட்டும். ஐயோ ஐயோ நல்லா போதுடி, போதும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மரகதம் அந்த ராசாத்திய எதுக்கு வெறுத்து ஒதுக்குறாங்க? அவ நம்ம தகுதிக்கு மரியாதையே இல்ல. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆக மாட்டானு தானே? ஆமா இல்ல கண்மணி. இந்த வீட்டை விட்டு ராசாத்தி போன உடனே அவ நிலைமை என்ன? ஊரே அவளை மதிக்குது. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவளுக்குன்னு தனியா அடையாளமே இருக்கு. அந்த ராசாத்தி எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா, வெளியே அவளுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு இது வரைக்கும் அந்த மரகதத்துக்கு நான் தெரியாம பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் கெடுக்கிற விதமா யாரு என்னன்னு கூட தெரியல அந்த ராசாத்தி அவங்க பேரனுக்கு உயிர் கொடுத்தான்னு சொல்லி அவளுக்கு மரியாதை செலுத்த வந்தவங்கள நீ மரகதத்தோட கோத்து விட்ட. அதுவும் ராசாத்திய பத்தி அவ்வளோ பெருமையா பேசின உடனே மரகதம் மனசு அப்படியே மாறுற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கே மரகதத்தை பத்தி நல்லா தெரியும், பேரு புகழுக்கு ஆசைப்படுறவன். அவகிட்ட போய் இந்த மாதிரி ஆளுங்களை கோத்து விட்டா அவளோட மனசு கண்டிப்பா மாறுமா மாறாது. இதுல நம்ம வீட்டுல இருக்கிற அல்ல கைங்க வேற ராசாத்தி அப்படி ராசாத்தி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி புகழ்ந்து பேசிட்டே இருந்தா மரகதத்துக்கு என்ன தோணும்? நம்ம கண்மணியை விட அந்த ராசாத்தி தான் பெரியவன்னு நினைக்க தோணுமா இல்லையா? கண்மணி, இந்த அம்மாக்கு என்னடி தெரியும்? நான் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நல்ல வேலை நான் கூட இருந்ததுனால அத்தை மனசை மாத்த ட்ரை பண்ணேன். இல்லனா அவங்க அந்த ராசாத்திய நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த ராசாத்தி நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாம இருக்கிறப்பவே அவளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல அந்த ராசாத்தி மட்டும் இந்த வீட்டுல ஒருத்தியா இருந்தா அவ்வளவுதான், மொத்த ஜோலியும் முடிஞ்சிரும். அப்போ உன் மாமியார் மனசு மாறி இருக்குன்னு சொல்றியா? நீ என்னத்த கவனிச்ச? ராசாத்தியால அவளுக்கு மாலை மரியாதைன்னு எல்லாம் கிடைச்ச உடனே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டா. இதெல்லாம் ராசாத்தினால தாங்கிற நினைப்பு அவ மனசுல வந்துருச்சு. நான் தான் இடையில புகுந்து அதெல்லாம் கலைச்சு விட்டேன். ச்சே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, முடிஞ்சது முடிஞ்சாச்சு. ஆனா அடுத்து நடக்க போறத பத்தி நாம யோசிக்கணும். மரகதம் மனசு ராசாத்தி பக்கம் சாயவே விடக்கூடாது.
இப்போ ராசாத்தி மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் அவளுக்கு வந்திருக்கு. இது அப்படியே விட்டோம், அது பெரிய அனுதாபமா மாறி ராசாத்திக்கு பக்கபலமாயிடும். அதனால நாம உடனடியா மரகதம் ராசாத்திய வெறுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியா இருந்தா சொல்லு. கண்மணி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது வந்து எப்படி என் ஐடியா? அந்த ராசாத்திக்கு பேரும் புகழும் தானே அதிகமாயிருக்கு. அந்த பேரையும் புகழையும் வச்சுதான் அவளை அழிக்கணும். எப்படி?